நிழலும் நிஜமும். ஒரு ஆற்றங்கரையில நிறைய மரங்கள் இருந்தது. அதுல ஒரு ஆலமரமும் இருந்தது. ஒரு குருவி வந்து அந்த ஆலமரத்திட்ட நான் அவங்க மேல கூடு கட்டிக்கிடட்டுமான்னு கேட்ட உடனே அந்த ஆலமரம் மறுப்பு தெரிவிச்சிருச்சு. இந்த குருவிக்கு வருத்தம், பக்கத்து மரத்துல போய் கூடு கட்டிருச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆற்றுல பெரும் வெள்ளம் வந்துச்சு. இந்த ஆலமரம் சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த குருவிக்கு சந்தோஷம். மனுஷர்கள் இப்படித்தானே, நமக்கு ஒருத்தர் உதவி செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா சந்தோஷப்படுறது மாதிரி இந்த குருவியும் எனக்கு நீ இடம் கொடுக்க மறுத்ததுனாலதான் இந்த மாதிரி உனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலமரம் வருத்தத்தோட சொல்லிச்சான், என்னுடைய வேர்கள் ரொம்ப பலகீனமா இருந்தது, அதனால நான் பறவைகளுக்கு கூடு கட்ட அனுமதி கொடுத்தேன்னா சீக்கிரமா அவங்களுக்கும் ஆபத்து வந்துருமே நினைச்சுதான் நான் மறுப்பு தெரிவிச்சேன்னு சொன்ன உடனே அதை கேட்டு குருவி வருத்தப்பட்டது. அந்த ஆலமரம் நினைச்சதுதான் நிஜம், குருவி நினைச்சது நிழல். இப்படிதான் நாம வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க இப்படிதான் நினைச்சிருப்பாங்க நாமளா வந்து முடிவெடுத்துருவோம். உண்மை என்னன்றது நமக்கு தெரியாது. இதை உண்மையிலே நம்ம தெரிஞ்சு செயல்பட வேணுங்கிறது இது ஒரு பாடம். இதே போலவே ஒரு யானை வந்து குளிச்சுட்டு ஒரு சந்துல வந்துட்டு இருந்தது. அப்போ எதிர்த்து 2 பன்னிகள் நல்லா சகதியில புரண்டுட்டு வந்தது. நம்ம குளிச்சுட்டு வர்றோம், நம்ம மேல சகதி தெரிச்சிருமேன்னு யானை கொஞ்சம் ஒதுங்கி போச்சு. உடனே இந்த பன்றிகளுக்கு செருக்கு வந்துருச்சு. யானை எங்களை பார்த்து பயந்து போகுது அப்படின்னு சொல்லி 2 பன்றியும் பேசிக்கொண்டாங்க. ஆனா உண்மை என்ன, யானை ஒரு மிதிச்சா இந்த பன்றிகள்லாம் செத்து போயிடும். இதெல்லாம் இந்த யானை நினைப்பது நிஜம், இந்த பன்றிகள் நினைத்தது நிழல். அதனால வாழ்க்கையில நம்ம அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்மளா அனுமானத்தின் பேர்ல அவங்க அப்படித்தான் நினைச்சாங்க இப்படிதான் செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது.